கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பள்ளி பேருந்து மீது தனியார் பேருந்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு தினசரி தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் தனியார் பேருந்துகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் போட்டி காரணமாக அதிவேகமாக இயக்கப்பட்டு வருவதால் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் கோவை சாலையில் விபத்துகள் ஏற்பட்டு வருவது, இதனால் பல மனித உயிர்கள் பலியாகி வருவதும் தொடர்கதையாகி இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வந்த காரணத்தினால் சாலைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருந்தது. இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்து அதிவேகமாக சென்றுள்ளது. அப்பொழுது காரமடையில் செயல்பட்டு வரும் கிறிஸ்து அரசர் பள்ளி மினி பேருந்து மாணவர்களுடன் கோவை சாலையில் குட்டையூர் அருகே சென்று கொண்டிருக்கும் போது பள்ளி பேருந்தின் பின்பக்கத்தில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் பள்ளி பேருந்தில் பயணம் செய்த 3 மாணவர்கள், 1 மாணவி மற்றும் தனியார் பேருந்தில் பயணம் செய்த கல்லூரி மாணவி என 5 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த காட்சி அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது. விபத்தை நேரில் பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் கூறும்போது, தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகத்தில் இயக்கி வருவதால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுகிறது. எனவே போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் தலையிட்டு தனியார் பேருந்துகளின் வேகத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.